ஜோதியே வாழ்க, உள்ளம் நிறைந்தோனே வாழ்க, நீங்காதொருவனே வாழ்க, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. என்ன இயேசுவே, நான் தான் அஞ்சலி. என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே? அன்பின் அருட்பலியில் அகமே காணிக்கை, அருளே அஞ்சலி. பாசபலியில் பகையெல்லாம் மறைய வெளிவேஷம் களைந்து நிஜ வாழ்வு மலர மலர் பாதம் படைத்தோம் அடையாள வடிவில்.
வாழும் வாழ்வின் பொழுதெல்லாம் உமதாய் இதயத்தின் சுவாசம் இறையாட்சி பணிக்காய் அருள் வேண்டி வந்தோ வாழ்வாகும் பலியில் மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 12 இறை சொற்றொடர்கள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். அவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவிட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசு இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, யோனா இறைவாக்கினர் நினிவே நகருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கச் சென்றார். அவருடைய வார்த்தையை அறிவிக்கவும் செய்தார். இன்னும் 40 நாளில் நினிவே அறிவிக்கப்படும் என்றார். மக்கள் மனமாறினர். கடவுளும் தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். அவர்களை அழிக்காது விட்டார். இது யோனாவுக்கு பெருத்த வருத்தத்தை ஏற்படுத்தியது. எனவே கடவுளிடம் கோபித்து கொண்டு அவர் தன் வழியை செல்கிறார். யோனாவின் வருத்தத்திற்கான காரணம் என்ன? அவர் ஓர் அறங்குறி, அதாவது அழிவு வரும் என எச்சரிக்கிறார். ஆனால் அது நடக்கவில்லை. எனவே கடவுள் மீது கோபம் கொள்கிறார். ஆனால் யோனா ஒன்றை மறந்து விடுகிறார். அவர்தான் நினிவே மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளமே அன்றி அவர் சொன்ன வார்த்தைகள் அல்ல. மக்கள் யோனாவை நம்பியதால் தான் அவருடைய வார்த்தைகளை நம்புகிறார்கள். எனவே யோனாவே ஒரு அடையாளம். இந்த உன்னதமான கடவுளின் கொடையை யோனா இறைவாக்கினர் புரிந்து கொள்ள தவறிவிடுகிறார். இந்த உதாரணத்தை போலத்தான் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்கள் அவர்கள் இயேசுவின் போதனைகளிலும் அவருடைய நடவடிக்கைகளிலும் அருங்குறிகளை தேடுகிறார்கள். ஆனால் இயேசுதான் கடவுளின் அடையாளம் என்பதை மறந்து விடுகிறார்கள். ஒருமுறை முல்லா மாட்டு வண்டி நிறைய மண் எடுத்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருந்தார். வழியில் எல்கையில் அவரை மறுத்த காவலர்கள் வண்டி முழுவதும் ஏதாவது தென்படுகிறதா என்று மணலை தோண்டி தோண்டி பார்த்தார்கள். அவர்களுக்கு முல்லா எதையோ ஒன்றை கடத்துகிறார் என்பது தெரிந்தது. ஆனால் என்னவென்று அவர்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்படி பல முறை நடந்தது. இறுதியில் முல்லாவுக்கும் வயதாகி போக அந்த காவலர்கள் அவரிடத்திலே, இப்போதாவது என்ன கடத்தினர்கள் என்று சொல்லுங்க ஐயா, எங்களால் கடைசி வரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கேட்டார்கள். முல்லா சொன்னார், நான் கடத்தியது வண்டி மாடுகளைத்தான். ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு மாடுகளை கடத்தி கொண்டு வந்தேன். கண்ணிருந்தும் இவர்கள் குருடர்கள் தான் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துவதில்லையா? நமது வாழ்விலும் கடவுளின் அடையாளங்கள், அருங்குறிகள் பல விதங்களில் வெளிப்பட்டாலும் நாம் கண்ணிருந்தும் குருடர்களாகத்தான் இருக்கிறோம். உண்மையை உணர முடியாதவர்களாகத்தான் இருக்கிறோம். கடவுளின் பிரசன்னத்தை எல்லா இடத்திலும் உணர்வோம். கடவுளின் பிரசன்னம் எங்கும் இருக்கிறது. அந்த பிரசன்னம் நம்மை வழிநடத்தட்டும். அடையாளங்கள் மனித வாழ்வுக்கு மிக அவசியமானவை. அவை இன்றி உறவோ தொடர்போ அமையாது. இறைவன் நமது வாழ்வில் அவரது அன்புக்கு பல அடையாளங்களை தந்துள்ளார். நமது வாழ்வு, கொடைகள், திறமைகள், ஆற்றல்கள், வாய்ப்புகள், நமது வெற்றிகள், சாதனைகள் அனைத்துமே
ஆண்டவரின் அருளின் அடையாளங்கள் தான். அவற்றை அடையாளம் கண்டுகொள்ள விசுவாச பார்வை நமக்கு தேவை. நம்பிக்கை பார்வையின்றி இருப்போருக்கு எத்தனை அடையாளங்கள் தரப்பட்டாலும் அவற்றை காண இயலாது. அதுதான் விபச்சார தலைமுறை என்று குறிப்பிடுகிறார். இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இத்தகையோராக இருந்தார்கள். எனவேதான் இயேசுவின் வாழ்வையும் பணிகளையும், குறிப்பாக அவரது அறிகுறிகளையும் கண்ட பின்னும் வேறு அடையாளங்களை தேடினார்கள். நமது வாழ்வை கொஞ்சம் ஆய்வு செய்து இறைவன் நமக்கு தந்துள்ள அடையாளங்களை இனம் கண்டுகொள்வோம். அவற்றுக்காக நன்றி கூறுவோம். எண்ணி பார்த்தால் ஏராளமான அடையாளங்களை நாம் எளிதிலே கண்டுகொள்ள முடியும். நாமும் இந்த உலகத்திற்கு ஒரு அடையாளமாக, இணையதள அடையாளமாக நாம் மாறி இறைவன் வீத்தக அன்பின் ஆற்றலின் ஒரு அடையாளமாக தொடர்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பின் அருள் அடையாளமே ஆண்டவரே, எங்களது வாழ்வில் நீர் பங்கு பெறுகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்பதற்கு எத்தனையோ அடையாளங்களை தந்துள்ளீர். அதற்காக நன்றி கூறுகிறோம். எங்களது வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வையும் உமது அன்பின் அடையாளமாக பார்க்கும் விசுவாச பார்வையை எங்கள் யாவருக்கும் தாரும் ஆண்டவரே. ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே, மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம்
நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ துயர் போக்கி துணையாக வா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே
உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். பார்வையற்றவர் விழிகள் பெற்றார், போர்வை தொட்டவர் நலமும் பெற்றார். பார்வை அற்றவர் விழிகள் பெற்றார், போர்வை தொட்டவர் நலமும் பெற்றார். ஊனமானவர் உறுதி பெற்றார், உள்ளம் உடைந்தவர் உவகை பெற்றார். ஊனமானவர் உறுதி பெற்றார், உள்ளம் உடைந்தவர் உவகை பெற்றார். இன்று உயிருள்ள ஆண்டவர் நம்மையும் பார்க்கிறார், வியத்தகு அதிசயம் நமக்கும் செய்கிறார். உயிருள்ள ஆண்டவர் நம்மையும் பார்க்கிறார், வியத்தகு அதிசயம் நமக்கும் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். பசியில் உழன்றவர் உணவு பெற்றார்,
பாவம் புரிந்தவர் பாசம் பெற்றார், பசியில் உழன்றவர் உணவு பெற்றார். பாவம் புரிந்தவர் பாசம் பெற்றார், இறந்து போனவர் உயிரை பெற்றார். இறந்து வந்தவர் எல்லாம் பெற்றார், இறந்து போனவர் உயிரை பெற்றார். இறந்து வந்தவர் எல்லாம் பெற்றார். இன்று உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், வியத்தகு அதிசயம் நமக்கும் செய்கிறார். உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், வியத்தகு அதிசயம் நமக்கும் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.